திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நாதன் ஒருவரும் நல்ல இருவரும் கோது குலத்தோடும் கூட்டி குழைந்தனர். ஏது பணி என்று இசையும் இருவருக்கு ஆகியவனே அருளுகின்றானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் என்று தொடங்கும் திருமந்திர பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். நாதன் ஒருவனும் உலகிற்கெல்லாம் தலைவனாகவும் பரம்பொருளாகவும் விளங்கும் சிவபெருமான் ஒருவனும் நல்ல இருவரும் அவனது திரு அருளை பெற்று படைத்தல் காத்தல் ஆகிய தொழில்களை செய்யும் நல்லவர்களாகிய மால் யார்? திருமால். அயன் பிரம்மன் என்னும் இருவரும் கோது குலத்தோடும் கூட்டி குழைத்தனர். உலகத்தில் உயிர்கள் உய்வதற்காக, அதாவது வாழ்வதற்காக தீமையும் கலப்புடைய முக்குணங்களை, சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்று இருக்கிறது அல்லவா, அந்த முக்குணங்களை சேர்த்து இந்த உலகத்தை படைத்து அமைத்தனர். ஏது பணி என்று செய்யும் இருவருக்கு அடியேன்கள் செய்ய வேண்டிய பணி யாது என்று கேட்டு ஏவலுக்கு இசைந்து நிற்கும் அந்த தேவர்கள் இருவருக்கும் ஆதி இவனே அருளுகின்றானே. அவர்கள் தானே வா படைக்கிறார்கள், தானே வா காக்கிறார்கள் அல்ல. மூல முதலாகிய அந்த சிவபெருமான் தான் அவர்களின் தொழில்களை வகுத்து அருளுகின்றான். படைப்பின் தொடக்கத்தில் பேரண்டத்தை இயக்குவதற்காகவும் உயிர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை வழங்குவதற்காகவும் பல தோற்றங்களையும் பொறுப்புகளையும் உருவாக்க இறைவன் திருவுள்ளம் கொண்டார். பிரம்மாவின் சிருஷ்டி தொழிலுக்கு உதவியாக உலகத்தை நல்வழிப்படுத்தவும் பிரபஞ்ச இயக்கத்தை முறைப்படுத்தவும் சில சிறப்பு சக்திகளை, அதாவது தேவர்களை உருவாக்க வேண்டியிருந்தது. நாதன் ஒருவன் அனைத்திற்கும் மூலமான மேலான தலைவனும் ஆகிய பரம்பொருள் யார்? சிவன். நல்ல இருவரும் என்பது அந்த பரம்பொருளின் அருளிலிருந்து வெளிப்பட்டு உலகிற்கு நன்மையை வழங்க துடிக்கும் சிவன் சக்தி வடிவங்கள் அல்லது பேரருளும் பேராற்றலும். இவர்கள் மூவரும் தலைவனும் அவனது அருள் வெளிப்பாடுகளான இரு பிரிவினரும் ஒன்று சேர்ந்து உலக இயல்பை மானுடப் பிறவிகளையும் ஆராய்ந்தனர். மனிதர்கள் அறியாமையினாலும் உலகியல் பற்றுக்களிலும் கோது குலம் என்று கூறுகிறாரே சிக்கி தவிக்கும்போது அவர்களை நல்வழிப்படுத்தவும் பிரபஞ்சத்தின் ஒழுங்கை காக்கவும் பல தேவதைகளையும் காவலர்களையும் படைக்க தீர்மானித்தனர். படைப்பு முடிந்ததும் புதிதாக உருவாக்கப்பட்ட தேவர்கள் மற்றும் சக்திகள் அனைத்தும் அந்த ஆதி பரம்பொருளின் திருமுன்னே வந்து நின்றன. பணிவோடு கைகொப்பி, எங்களுக்குரிய பணி யாது? இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்று கேட்டன. அந்த ஆதிநாதன் புன்னகையோடு அவரவர் தகுதிக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப உரிய பொறுப்புகளை வகுத்து அளித்தான். ஒருவனை மழையை பொழிய செய்தான், மற்றொருவனை காற்றை இயக்கச் செய்தான், சிலரை சூரிய சந்திரராக்கி உலகிற்கு ஒளி தரச் செய்தான். இங்கு நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் என்பது பிரபஞ்சத்தின் இயக்க சக்தியை குறிக்கிறது. எங்கு பார்த்தாலும் பல தெய்வங்களும் சக்திகளும் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் மூல காரணம் என்று கூட கூறலாம் விளங்கி எல்லா வேலைகளையும் பகுத்து கொண்டு இயக்குபவன் அந்த ஒரே ஒரு முதற் கடவுள். அவன்தான் ஆதிநாதன். அவன் மட்டுமே என்பதை பாடலும் கதையும் உணர்த்துகின்றன. மனிதர்களின் முயற்சிகளுக்கு பின்னால் நின்று அவற்றை இயக்கும் பெரு வெளி அந்த இறைவனின் அருளே ஆகும். நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் கோது குலத்தோடும் கூட்டி குழைத்தனர். ஏது பணி என்று இசையும் இருவருக்கு ஆகி இவனே அருளுகின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.